பேரிச்சம்பழம் அது வேஸ்ட்டு அப்படியா? பேரிச்சம்பழத்தை பற்றி மீடியாக்களில் சில தகவல் பரவிட்டு இருக்காது. என்னென்னா, அயன் சத்துக்காக பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனா வேஸ்ட்டு. ஏன்னா 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் ஒரே 1 மில்லிகிராம் அயன் சத்து இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவை 15 மில்லிகிராம் அயன் சத்து. 15 கிராம் அயன் சத்து தேவைன்னா 1.5 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிட்டா தான் அந்த அயன் சத்து கிடைக்கும். 1.5 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிட்றது 1 கிலோ சீனி சக்கரை சாப்பிட்றதுக்கு சமம். ஆகையினால பேரிச்சம்பழம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி மீடியாக்களில் சில தகவல் பரவிட்டு இருக்குது. வெறும் அயன் சத்துக்காக மாத்திரம் யாரும் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது இல்லைங்க. பேரிச்சம்பழத்தினுடைய நன்மைகள் பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ரஹ்மத்துல் ஆலமீன் உலக மக்களுக்கெல்லாம் அருள்கொடையாக வந்துதித்த அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழத்தை பற்றி மிக மிக நன்மையாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதுக்கு மாற்றமான கருத்துக்கள் வேறு யார் சொன்னாலும் அது மறு ஆய்வுக்கு உட்பட வேண்டிய விஷயம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் உடல் கழிவுகள், நச்சுக்கள், விஷத்தன்மைகள்லாம் குறைவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஹதீசுகள் நிறைய இருக்கிறது. பேரிச்சம்பழத்தை எப்படினாலும் சாப்பிடலாம். ஆனால் நான் சொல்ல விதத்தில் சாப்பிட்டு பாருங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கும். 3 அல்லது 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3 போதும். அதனுடைய விதைகளை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு டம்ளரில் போடுங்க. ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணீரை விட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இரவில் ஊற விடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஊறிய பேரிச்சம்பழ துண்டுகளை எடுத்து சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிங்க. குளுக்கோஸ் ஏறிய மாதிரி புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக அன்று முழுவதும் நீங்கள் இருப்பீங்க. அரபு நாட்டில் வாழும் அரபியர்களுக்கு பேரிச்சம்பழம் சாப்பிடாமல் ஒவ்வொரு நாளும் கழிந்து போகாது, கடந்து போகாது. ஆகையால் தான் மற்ற நாட்டு மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அரபியர்களுக்கு ஹார்ட் அட்டாக் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. 90 வயசு 100 வயசிலும் கூட அவர்கள் இளமையோடு உடல் சுருக்கம் இல்லாமல் பளபளப்பாக அவர்கள் இளமையாக திகழ்கிறார்கள் என்றால் அதற்கு பேரிச்சம்பழம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. பேரிச்சம்பழம் சாப்பிட்றதால சக்கரை வியாதினா அதிகமாகாது. ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக சக்கரை வியாதி இருக்கிறவங்க வேணால் இதை தவிர்த்துக்கலாம். மேலும் சமைச்சு சாப்பிட முடியாத சின்ன குழந்தைகளுக்கு ஒரு துண்டை எடுத்து வாயில் கொடுத்துடாதீங்க. குழந்தைகளுக்கு அவங்களுடைய சுவாச கோளாறு போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் பார்வை தெளிவாக வேண்டுமா? பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. எலும்பெலும்பாக வலிக்குது, மூட்டு வலி, ஜாயிண்ட் வலிலாம் இருக்குதா? பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. குழந்தைகள் மெலிந்து எலும்பு தோலுமாக இருக்கா? பேரிச்சம்பழம் சாப்பிட கொடுங்க. பிள்ளைகள் சீக்கிரமாக வளரணுமா? பேரிச்சம்பழம் சாப்பிட கொடுங்க. மலச்சிக்கலாக இருக்குது, மலம் சரியாக போக மாட்டேங்குதா? பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. செமிக்க மாட்டுக்கு ஜீரண சக்தி இல்லை அப்படின்னா பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறது, தடுமம் பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படின்றால் நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டுமா? பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. எப்போதும் இளமையாக இருப்பதற்கு பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. மிக மிக ஆரோக்கியமாக இருப்பீங்க. நன்றி.